6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய கோவை மக்களவை தொகுதியில் நாளை நடக்கும் வாக்குப்பதிவுக்காக 2059 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த மையங்களுக்கு விவிபேட், இவிஎம் ஆகியவற்றை வாகனங்கள் மூலம் அனுப்பி வைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குருசாமியிடம் கேட்கலாம். குருசாமி, கோவை பகுதியில் இருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்த விவரங்கள். கோவை மக்களவை தொகுதி மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாக இந்த முதல் கட்ட தேர்தலில் பார்க்கப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை இந்த தொகுதியில் போட்டியிடுவதன் காரணமாக ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொகுதியாக கோவை மக்களவை தொகுதி பார்க்கப்படுகிறது. தற்பொழுது நாளை வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் தற்பொழுது முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. குறிப்பாக கோவை மக்களவை தொகுதியில் மொத்தம் 582 மையங்களில் 2059 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வாக்குச்சாவடிகளுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றை அனுப்பக்கூடிய பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவை மக்களவை தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் தனித்தனியாக கல்லூரிகள் மற்றும் பள்ளிகள் ஆகியவற்றிலிருந்து இந்த வாக்குப்பதிவுக்கு தேவையான பொருட்கள் அனுப்பக்கூடிய பணிகளானது துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை அரசு மகளிர் பாலிடெக்னிக்கிலிருந்து இந்த பொருட்களானது தற்பொழுது அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. விவிபேட், இவிஎம் உள்ளிட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்டவற்றை அருகே அனுப்பக்கூடிய பணிகளானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மொத்தம் இந்த மக்களவை தொகுதியில் மொத்தம் 37 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். இந்த மக்களவை தொகுதியை பொறுத்தவரை மொத்தம் 21,624,000 வாக்காளர்கள் இந்த கோவை மக்களவை தொகுதியில் மட்டும் இருக்கக்கூடிய நிலையில் இந்த வாக்குப்பதிவுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தற்பொழுது முழுவீச்சில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாக்குப்பதிவு மையங்கள் அனைத்துமே தற்பொழுது முழுமையாக சிசிடிவி கேமராக்களில் கண்காணிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 1036 சிசிடிவி கேமராக்கள் இந்த வாக்குப்பதிவு மையங்களில் பொருத்தப்படுகிறது. தற்போது தேவையான பொருட்கள் அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அதற்கு காவல்துறையினரும் அந்த வாகனங்களில் உடன் பாதுகாப்பாக அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முதலில் தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய வாக்குப்பதிவு மையங்களுக்கான பொருட்கள் தற்பொழுது அனுப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அடுத்து இரண்டாம் கட்டமாக பிற்பகலுக்கு பின்னர் கோவை நகர் பகுதியில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களுக்கு தேவையான பொருட்கள் அனுப்பப்பட இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குருசாமி.